தமிழ்நாடு அரசியல் தலைவர்களை முதலமைச்சர் விஜய் அடுத்தடுத்து சந்தித்து வாழ்த்து பெற்று வருவது தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் நாகரிகத்தின் வெளிப்பாடாகவும் மரியாதை நிமித்தமாகவும் 2வது நாளாக பேரவை முடிந்ததும் சென்னையில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களின் அலுவலகங்களுக்கு சென்று வாழ்த்தும் நன்றியும் கூறி வருகிறார். அதன்படி சென்னை மண்ணடி அலுவலகத்தில் IUML தலைவர் காதர் மொய்தீனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்பொழுது முதலமைச்சருக்கு காதர் மொய்தீன் பொன்னாடை போர்த்தியும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றதுடன் கட்சி சார்பில் புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது. அப்பொழுது பேசிய முதலமைச்சர் விஜய், இக்கட்டான சூழ்நிலையில் கை கொடுத்தீர்கள், எப்பொழுதும் உங்களுடன் இருப்போம் என்று உறுதியளித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த காதர் மொய்தீன், வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டது வரவேற்கத்தக்கது என்றும் தவேக அரசு சிறப்பான ஆட்சியை வழங்கும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்தார். ஆட்சிக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறோம். இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பதற்காக ஆதரவை கொடுத்திருக்கிறோம். இல்லைங்க, 5 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு அப்படி நாங்கள் நிபந்தனை போடலையே. ஆட்சி தொடர்றதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்கோம். ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்துருக்கிறோம். இந்த ஆட்சி நல்லதாக இருக்கும் என்று நம்புகிறோம். முன்னாடி இருந்த ஆட்சியினுடைய திட்டங்கள், நலத்திட்டங்கள் தொடர்ந்து நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறோம். அதை அப்படியே விஜய் அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இதனையடுத்து சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்திற்கு சென்ற முதலமைச்சரை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் ஆகியோர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் அலுவலகம் சென்ற விஜய் அங்கு வைக்கப்பட்டிருந்த காமராஜரின் படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோல் தவேகாவுக்கு ஆதரவளித்த அதிமுக MLA CV சண்முகம் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் சென்றார். வாசலில் பூங்கொத்துடன் நின்ற அதிமுக MLAக்கள் SP வேலுமணி உள்ளிட்டோர் விஜயை வரவேற்று அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் MLAக்களை CV சண்முகம் விஜய்க்கு அறிமுகப்படுத்திய நிலையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை வேளச்சேரியில் உள்ள VCK தலைவர் திருமாவளவனின் அலுவலகத்திற்கு சென்று முதலமைச்சர் வாழ்த்து பெற்றார். அவருடன் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். சுமார் 15 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீடித்தது. அப்பொழுது அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு விஜய் மலர் தூவி மரியாதை செய்தார். மேலும் தவேகாவுக்கு VCK ஆதரவு கொடுத்ததற்கு முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார்.
Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale.